வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நெல்லிக்காய் பறிக்க போகிறோம், நெல்லிக்காய் எடுக்க போகிறோம், மரவள்ளி கிழங்கு எடுக்க போகிறோம். இப்போ நெல்லிக்காய் ஒரே மாதிரி ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுக்கிறாங்க. இப்போ டாடி நெல்லிக்காய் எடுக்கிறாங்க, ஆச்சி மரவள்ளி கிழங்கு செஞ்சுருக்காங்க. டாடி மணத்தக்காளி சாப்பிட போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்காது, டாடி ரொம்ப சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா வாய் புண்ணு வயிற்று புண்ணு சரியாயிடும். இது இது நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. அது கொஞ்சம் கண்ணு பிடிக்கும். இந்த மாதிரி தான் நெல்லிக்காய் படிப்பாங்க. ஒரு குச்சி வச்சு ஒரு பாட்டில் வச்சு ஒரு ஈஸியாக பறிப்பாங்க. இது வேஸ்ட் ஆகாது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது டேஸ்டியாக இருக்கும். டாடி எவ்வளோ அழகாக நெல்லிக்காய் படிப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி டேப் பண்ணி பாருங்க. இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதை பறிச்சுட்டா போதும். இது ஃபுல்லாக பறிக்கணும்னா வேஸ்ட் பண்ணிடும். ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இதை கொஞ்சம் எடுத்துட்டா போதும். டாடி இந்த மாதிரி தான் குச்சி எடுத்து பண்ணுவார். நெல்லிக்காய் இது வேஸ்ட்டாக தீல விழுகாது, பாட்டிலில் தான் விழுகும். இந்த மாதிரி நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெல்லிக்காய் வேஸ்டே ஆகாது. இப்போ நெல்லிக்காய் பறிச்சு பேக்குள்ளே போட்டுலாம் பாருங்க. ஆண்டி பிடிச்சிருக்காங்க பேக்கை. குச்சி பாட்டில் வச்சு அப்படியே கொத்துவார். இப்போ உங்களுக்கு இப்போ லைக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் வீட்டுக்குள்ள நெல்லிக்காய் பறிச்சிடலாம் மரத்துலேருந்து. டாடி வீட்டு மேலே ஏறி பறிக்கிறாங்க. இந்த தோஸ்பாக்கு நடந்து ரொம்ப பிடிக்கும். நீ நடந்து வாக்கிங் போயிட்டுருக்கான். அக்கா வீட்டில் நடந்து வாக்கிங் போயிட்டுருக்கான். இப்படி நடக்குவான், நானும் நடக்குவேன்ல. அப்போ தம்பி கூட நானும் பிடிச்சிக்குவேன், கட்டி பிடிச்சிக்குவான். ஆய் சொல்ல பாருங்க, ஆய் சொல்லிட்டு நடந்து போகிறான். அப்போ அங்கேருந்து இங்கே வரான். இப்போ நம்ம இப்போ விழுந்துட்டாண்டி பாருங்க. அடிக்கடி இப்படி உழுகுவான். அடிக்கடி மண்ணில் தான் உடுக்குவாங்க. நான் இப்படி வரான் பாரு. சூப்பர் சூப்பர். நானும் தம்பியும் விளையாண்டுருக்கோம் பாருங்க
மண் எடுத்து விளாண்டுருக்கோம். நான் மண் எடுக்கிறேன். அப்படி பாருங்க, நான் சொல்றேன். நான் சட்டு போட்டிருக்கேன் அக்கா வீட்டில். சட்டு போட்டு அக்கா வீட்டுக்கு போகணும். ஏய் மண்ணு ஏன் பாப்பா? பூலெல்லாம் அழகா இருக்கா பாருங்க. இது வந்து சாப்பிடுறது இல்ல, பூ செடியில தான் இருக்கும். செடியில் ரொம்ப பெருசா வளரு பாருங்க, சூப்பரா இருக்கா. இது வந்து ரோஸ் கலர். இது வந்து பவு பவு பூபு இது மழை வந்தாதான் தானா வளரும். இது பேர் ரெயின் லில்லி. தானே அதே முடிச்சிருக்குது. பாருங்க, எல்லா நெறி பறிச்சாச்சு, இழுத்து பறிச்சாச்சு, கேட்ச் பிடிச்சாச்சு. இது வந்து இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா இருக்கா? இது 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 நெல்லிக்காய் பறிச்சாச்சு. இப்போ நம்ம இது எடுத்து போடணுங்க. முன்னாடி போட்டுக்கலாம். இது வந்து இழுத்து போட்டுக்கணும். நானும் டாடி பறிச்சுட்டு வந்து போட்டிருக்கோம். அவ்வளோதான் நெல்லிக்காய் பறிச்சாச்சு. இப்போ வந்து ஊறுகாய் போட்டுடலாம். மம்மியும் ஆண்டியும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு எடுக்கலாமா? இதான் மரவள்ளி கிழங்கு செடி. டாடி வந்து அது எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, கிழங்கு தெரியுது. டாடி வந்து செடி எடுக்கிறாங்க. வாவ், சூப்பரா இருக்கா? இந்த செடி வந்து நல்லா சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா, இவ்வளோ பெருசு எடுத்திருக்காரு. இதை வச்சுதான் நீங்க இது வச்சு எடுத்துக்கோங்க. அப்ப வேணாலும் உங்க விருப்பம் தான், எடுத்துக்கோங்க. ஆச்சி வந்து கிழங்கெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஆச்சி வந்து கிழங்கு வெட்டிட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, கிழங்கு தெரியுதா? நெல்லிக்காயெல்லாம் ஊறுகாய் கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வந்து நெல்லிக்காய் தொக்கு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து சட்னி பண்ணிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கா? மரவள்ளி கிழங்குல வடை செஞ்சு கொடுத்தா ரொம்ப
சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி வீடியோல மம்மி சேனல்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன திருப்பி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.